கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மல்கியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும், நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் ஆண்டவரை வார்த்தையினால வருத்தப்படுத்துகிறோம். எப்படி வருத்தப்படுத்துகிறோமா? அவர் அழகா சொல்றாரு, தீமை செய்கிறவங்க, பொல்லாப்பு செய்கிறவங்களாம் நல்லவங்க நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சிலர் பாருங்க, அவனுக்கு என்னப்பா அவன் நல்லா இருக்கிறான், கடவுள் இருக்காரா இல்லையா, நியாயம் செய்யறாரா செய்யலையா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா தானப்பா நியாயம் செய்வாரு அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? அது அவரை ரொம்ப வருத்தப்படுத்துறதுதான். அப்படி சொல்லக்கூடாது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நல்லா இருக்கிறது போலதான் தெரியும். அவன் பயங்கரமா தீமை செய்வான், ஜனங்களை வஞ்சிப்பான், ஏமாத்துவான், கலப்பட பிசினஸ் பண்ணுவான். அவன் ஏதோ வேகமா வளர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த மரம் அடியோடு வெட்டப்பட்டு விடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதனாலதான் என்னை வருத்தப்படுத்துறீங்க. நான் உண்மையா இருக்கிறேன், நான் நீதியா இருக்கிறேன், நான் நியாயமா இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு வீடுக்கு மேல வாங்க முடியல, ஒரு காருக்கு மேல வாங்க முடியல, நான் நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தரும்போது மனமகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இல்லாததை கண்டு ஏன் நம்ம பறக்கணும்? அவனவன் கிரியைகளுக்கும் அவனவன் செயல்களுக்கும் தான் பலன் உண்டு சொல்றாரு. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவன் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணி ஆசீர்வாதமா இருப்பாங்க. லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றவங்க லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணி ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றவங்க எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்? ஆனா இதை ரெண்டையும் ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால கெட்டவனை நல்லவன் சொல்லாதீங்க. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், ஆண்டவர் எல்லாம் வச்சு அறிவார். எனக்கு உள்ளது எனக்கு சமாதானமா இருக்குன்னு சொல்லி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நாம் அவரை வருத்தப்படுத்தலன்னு அர்த்தம். அதான் வார்த்தையில வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. பேச்சினால வருத்தப்படுத்துகிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்ம தேவன் நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம்ப்பா. தேவனே, பயிரிடுகிறவன் முந்தி பிரயாசத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இனி நாங்க மற்றவங்களை குறித்து ஆண்டவரே மனம் பதறி எந்த வார்த்தையும் சொல்லாம ஆண்டவரை உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீங்க பெருக, நாங்க சிறுக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.